என்ன ஆழியா கார்ட்டூன் பார்க்கல? ம் 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 என்னமோ சரியில்லையே. எங்க போயிட்டா காணோம்? ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள வா, உள்ள வா. போ. சரி சரி, தூங்கு தூங்கு தூங்கு. ம் என்ன வெளியே வா, பேசணும் என்ன பேசணும், வெளியே வா. நீ போ நான் வரேன். ஏய் இப்போ எது கூப்பிட்ட? ஏய், காலைல இருந்து என்ன சொல்லி வச்சிரு பாப்பா கிட்ட? அவன் மூஞ்சே சரியில்லை. அவ ரெஸ்டாரண்ட் கூட்டு போகணும்னு சொன்னா, நானும் கூட்டு போறேன்னு சொன்னேன். எப்போ? அவ பர்த்டே அப்போ. குழந்தை தானே, உடனே கூட்டு போ தெரியாதா? ஏய் எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? இன்னும் 10 நாள்ல உங்க அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஏய், எப்படிங்க கரெக்டா சொன்னீங்க? போன வருஷம் எதுவுமே பண்ணல, இந்த வருஷம் ஏதாச்சும் பண்ணணும். நீ தானே எங்கிட்ட சண்டை வச்ச. அதுவும் 15,000 ரூபாய் செலவாகும் சொன்னியா? ஆமா. அதுக்கு இப்பதான் சிறு 14,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். இன்னும் 10 நாள்ல மீதி அமௌண்ட் ரெடி பண்ணும். ம். அதுக்குள்ள இவ இப்படி கேட்ட நான் என்ன பண்ணுவேன்? கரெக்ட் தான். சரி, நம்ம பாப்பா தானே, ஆ. நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். தூக்கம் வருது போ. அலாரத்தை வைப்போம். என்ன இவன் கால் பண்றான்? ஹலோ சொல்லு மாப்ள. மாப்ள, பாபு கிட்ட ஏதாச்சும் ரூபா வாங்கியிருந்தியா? ஆ ஆமா. மாப்ள, அவனுக்கு திடீர்னு ஏதோ பிரச்சனையா, எல்லாரோட அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கான். ஆமா, நீ கொஞ்சம் சூதானமா இருந்துக்க மாப்ள. என் காசையும் புடிங்கிட்டு தான் சரி வந்திருக்கேன். மாப்ள, தேங்க்ஸ். ம். சரி, போ, நான் வரேன். சரி வா. இப்ப என்ன பண்றது? யாரு போன்ல? ஏய் என் ஃப்ரெண்டு பாபு இருக்கான்ல, ஆமா. அவன் ஊர்ல இருந்து வரானா. என்ன திடீர்னு? அவன் வரானா. அதுக்கு நீ ஏன் பதட்டமா இருக்க? ஏய் அவன்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன். எப்போ? அது நம்ம கல்யாணத்தப்ப. அது கேட்க தான் வரான். அப்போ வாங்கின காசை இப்ப வரைக்கும் கொடுக்காம இருக்க? அவனுக்கு ஒவ்வொரு வாட்டியும் கொடுக்கணும்னு சேர்த்து வைக்கிறேன். ஒண்ணு வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிட்டு ஹாஸ்பிட்டல் கொடுத்துறோம், இல்ல வீட்ல ஏதாவது பொருள் வாங்கினா அதுக்கு கொடுத்துறோம். ஏன் அன்னைக்கு நகை வாங்கினல, காசு கம்மியா இருக்கு வேணும்னு கேட்டல, அதுக்கு கொடுத்தன்ல. அது என்ன காசு? அவனுக்குன்னு சேர்த்து வச்சிருந்த காசு தான். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தல, ஏன் அதுல கழிச்சுக்க மாட்டாராமா? யாரும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. காசுனா காசுன்னு தான் நிப்பாங்க. அப்ப பேசாம அவ காசை கொடுத்துருங்க. அப்ப உங்க அப்பா அம்மா வெட்டிங் ஆனிவர்சரி காசை என்கிட்ட கொடுத்துருங்க. அவர் நேரம் வந்து கேட்டா உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்லிருங்க. ஏய் நேருக்கு நேருக்கு வந்து பாக்கும்போது காசு இல்லைன்னா தப்பாயிடாது. ஒருத்தர் நேருக்கு நேரம் வந்து கேட்டு காசு இல்லைன்னு சொன்னா மனசு சங்கடப்படுவார் தான். கரெக்ட். நேருக்கு நேரே வந்து பார்த்தா தானே தப்பு. புரியலையே. அவன் நம்மள பார்க்க வரும்போது நாம இங்க இல்லைன்னா, அப்ப நாளைக்கு நம்ம வெளில போயிட்டு சுத்திட்டு ஸ்கூல்ல வரும்போது ஆழ பிக் பண்ணிக்கலாம். ஸ்கூலாண்ட வந்து நின்னுட்டானா? நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு ஆழியா ஸ்கூலுக்கு போல, நாம எல்லாரும் ஃபுல் டே அவுட்டிங் போறோம். ஓகே, எல்லா பிளானையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. வா போலாம்.